வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். மீண்டும் வாகன இறக்குமதிக்கு தடை. மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பான எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய வங்கிக்கும் திரைசேரிக்கும் இடையில் எவ்வித தொடர்பாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு சிறிது சிறிதாக மீட்சி பாதையில் செல்வதால் சில வருடங்களின் பின்னர் பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதிலிருந்து ஜூன் மாதம் இறுதி வரை கிட்டத்தட்ட 18,000 வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் குறித்த காலகட்டத்தில் 13,614 வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த தீர்மானிப்பதாக சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவ்வாறான எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த இலங்கை மத்திய வங்கி திரைசேரிக்கு எந்த ஆலோசனையோ அல்லது பரிந்துரையோ வழங்கவில்லை என்று மத்திய வங்கியின் மூத்த அதிகாரியொருவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் வெளிநாட்டவர்கள் மீது கொடூர தாக்குதல். திருகோணமலை அலஸ்தோட்டம் பகுதியில் வெளிநாட்டவர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பில் தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டு 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை அலஸ்தோட்டம் பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் நடைபெற்ற விருந்தில் வெளிநாட்டு பெண்ணை விரும்பத்தகாத முறையில் தொட முயன்ற உள்நாட்டவரை குறித்த வெளிநாட்டு பெண்ணின் கணவர் எச்சரித்துள்ளார். இதன்போது குறித்த வெளிநாட்டவரை சந்தேக நபர்கள் இருவர் கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக உப்புவெளி காவல்துறையினரால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் ஜூலை 21ஆம் தேதி வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு நபர் தற்போது போலீசாரிடமிருந்து தலைமறைவாகியுள்ளார். மேலும் அவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உப்புவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் சீருடையில் வரும் கொள்ளையர்கள். போலியான போலீஸ் சீருடைகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை சீருடைகளை அணிந்து வீடு ஒன்றில் கொள்ளையில் ஈடுபட்ட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொள்ளையர்கள் குறித்த வீட்டிற்கு சென்று அங்கு சோதனையிடுவதாக கூறி வீட்டினுள் நுழைவது அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. இதன்போது பிரதேசவாசிகள் குறித்த சந்தேக நபர்கள் வந்த வேளை சுற்றி வளைத்த நிலையில் கொள்ளையர்கள் சிசிடிவி பதிவு சாதனம் என்று நினைத்து மற்றொரு சாதனத்துடன் தப்பி சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக கல்வீன போலீசார் நடத்திய விசாரணையில் சந்தேக நபர்கள் வந்த வேனுடன் ஒரு பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழர் பகுதியில் பாலம் இடிந்து விழுந்து விபத்து, குடை சாய்ந்த லோரி. திருகோணமலை கந்தலாய் சூரியபுர பிரதேசத்தில் உள்ள சமகிபுர பகுதியில் நேற்று மாலை மணல் ஏற்றி சென்ற டிப்பர் ஒன்று பாலம் இடிந்து விழுந்ததால் குடை சாய்ந்துள்ளது. இந்த விபத்தில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. டிப்பருக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த டிப்பர் சூரியபுரவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்றும் நிறுவனத்திற்காக மணலேற்றி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வாய்க்காலை கடக்க முயன்ற போது பழைய பாலம் எடையை தாங்க முடியாமல் இடிந்து விழுந்ததால் டிப்பர் லோரி நிலை தடுமாறி குடை சாய்ந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து சூரியபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் வாழும் தமிழ் மக்கள் சுமக்கும் பேரழிவு. கனடா பிரதமர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. இனப்படுகொலை காரணமாக கனடாவில் வாழும் தமிழ் மக்கள் சுமக்கும் பேரழிவை நான் புரிந்து கொள்கின்றேன் என கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் கனடா தமிழரசுக்கும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரிக்கும் எதிராக முன்னெடுக்கப்பட்ட இனவெறி பிரச்சாரங்களை தொடர்ந்து கனடா பிரதமர் கனடா தமிழர்களுக்காக தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார். கனடிய தமிழர்களின் தேசிய அவைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தமிழ் கனடியர்கள் சுமக்கும் நீடித்த வலி மற்றும் பேரதிர்ச்சியை நான் உணர்ந்து கொள்கின்றேன் என கனடா பிரதமர் தெரிவித்துள்ளார். கனடா தமிழர்கள் தாங்கள் எதிர்கொண்ட இனப்படுகொலை காரணமாக எதிர்கொண்டுள்ள வலி, இழப்பு, பேரழிவு ஆகியவற்றை நான் புரிந்து கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.